வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற நீங்கள் டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் ஃபர்ஸ்ட் நீங்கள் மேக் பண்ணிக்கணும். மேக் பண்ணிவிட்டு தென் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே வந்து ஃபர்தராக ப்ராப்பராக கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். கிடைக்கிற டைமில் நீங்கள் வந்துட்டு பை பண்ணிங்கனாலே போதும். ஷோராக வந்துட்டு இது வந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், இங்கே நமக்கு லைனில் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது, இங்கே நமக்கு ரிவர்சலில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நீங்கள் ட்ரேட் சென்டராக நீங்கள் பை பண்ணிங்கனாலே போதும். ஷோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் கிடைச்சிட்ருக்கு. ஸோ வாங்க இப்போது இன்றைக்கான ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குங்கிறத, இப்போ அனாலிசிஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் இன்றைக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம எப்போவுமே நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு மேஜர் திங் என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸும் என்ட்ரு ஆக மாட்டோம். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி மேக்ஸிமம் கேசஸில் இந்த மாதிரி தான் மார்க்கெட் ஓப்பனிங் இருக்கும். ஸ்டார்டிங்கில் கேப் அப்பில் ஓப்பன் ஆகும், இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு வந்துட்டு பாருங்களேன், மூவ் வந்து ரிவர்ஸில் இருக்கும். இப்போ நமக்கு இங்கே கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருந்து பட் மூவ் வந்து ரிவர்சலில் மாறிடுச்சு இல்லையா, அப்பில் மொமெண்டம், அப்வர்ட்ஸில் மொமெண்டம் க்ரியேட் ஆச்சு இல்லையா. அந்த மாதிரி நிறையா வந்துட்டு ஃப்ளக்சுவேஷன்ஸோடு அது வந்து மார்க்கெட் ஓப்பனிங் இருக்கும். அந்த ரீசனால தான் நம்ம அதை வந்து கன்ஃபர்மேஷன் அந்த டைமில் நம்ம என்ட்ரிக்கான ட்ரேட்கான நம்ம பர்ஃபெக்ட் டைமாக நம்ம அதை சூஸ் பண்ணுறது கிடையாது. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை மட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் வேணும். நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். நம்ம டெய்லி நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை வச்சு நம்ம மேக் பண்ணியிருக்க நம்மளோட ட்ரெண்ட் லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்துட்டு பாருங்களேன், இங்கே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணுவோம். நம்ம லைனில் டச் ஆகாத அந்த கேண்டில் தான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி அதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம என்ட்ரு ஆகணும். ரைட், 25276 நீங்கள் என்ட்ரு ஆகிக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா பாருங்களேன், இங்கேருந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் புக்கிங் தான் உங்களுக்கு. 25331 வரைக்குமே நீங்கள் சூப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி இது நமக்கு எங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப் ட்ரெண்டில் இல்லையா, அப்வர்ட்ஸில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ரைட், ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு கால் சைடில் நம்ம வந்து பை பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் வேல்யூ இல்லையா, இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் ப்ரைஸ் ஆக்சுவலி. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு வந்து இந்த 25276 தான் வந்துட்டு நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி கன்ஃபர்மேஷன் க்ளோசிங் வேல்யூ சூஸ் பண்ணுறோம் இல்லையா. அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மூவில் நீங்கள் வந்துட்டு பை பண்ணிட்டீங்கனாலே போதும். நீங்கள் ஒரு மினிமமான டார்கெட் செட் பண்ணாலும் உங்கள் டார்கெட் நீட்டாக அச்சீவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 2 விஷயம் இம்பார்ட்டண்ட். ட்ரேட் என்ட்ராகும் போது நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் டார்கெட்டும் நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கணும். அட் த சேம் டைம் உங்கள் ஸ்டாப் லாஸையும் நீங்கள் டிசைட் பண்ணிட்டு தான் எந்த ஒரு ட்ரேட்லையுமே நீங்கள் என்ட்ராகணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ நம்ம டார்கெட் நீங்கள் ஒரு 20 பாயிண்ட்ஸோ 30 பாயிண்ட்ஸோ நீங்கள் டார்கெட் செட் பண்ணியிருக்கலாம். அது உங்களோட விஷ். ஸோ இப்படி நீங்கள் செட் பண்ணும்போது சூப்பராக நம்ம செட்டப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஷியோராக ஒரு சூப்பர் ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நீங்கள் எவ்ரிடே நீங்கள் வந்து வெளியில் வந்துட்டு இருக்கணும். ஸோ அப்படி தான் மார்க்கெட் மூவ் அவ்வளோ சூப்பராக மூவ் ஆகிட்டுருக்கு. நம்மளோட செட்டப் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக வந்துட்டு ஒர்க் ஆகிட்டுருக்கு. நீங்கள் நம்மள ப்ரீவியஸ் அனாலிசிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். ஸோ இதுதான் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும். இங்கே நீங்கள் ஒரு டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்கன்னா ஷியோராக இங்கே வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் 55 பாயிண்ட்ஸ். இங்கே சாலிடாக ஒரே ட்ரேடில் 55 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக வெளில வந்திருக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் நம்ம பார்ப்போம். ஸோ செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் வந்துட்டு இங்கே டவுன்வர்டில் அகைன் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இல்லையா. இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது இங்கே இதுதான் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25312 நீங்கள் வந்து பை பண்ணியிருக்கணும். இப்போ இங்கே எங்கே பை பண்ணுவீங்க அப்படின்னா புட் சைடில் நம்ம பை பண்ணணும். ரைட், நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் வந்துட்டு நம்ம வந்து பையிங் ஆப்ஷன் மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம பையிங் ஆப்ஷனுக்கான இதுதான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், டார்கெட்ஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே நமக்கு ட்ரெண்ட்ஸில் கிடைக்கும் போது நம்ம கால் சைடில் நம்ம பை பண்ணுவோம். இங்கே நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா புட் சைடில் நீங்கள் வந்து பை பண்ணணும். ஸோ இப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் புட் சைடில் இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இங்கே நீங்கள் புட் சைடில் நீங்கள் பை பண்ணும்போது இங்கே நீங்கள் பை பண்ணிங்கன்னா போதும். இங்கேயும் பாருங்களேன் சூப்பராக டவுன்வர்ட் மூவ் தான் இருந்தது இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6.8 வரைக்குமே வந்துட்டு எங்கேயும் ஒரு நீங்கள் சூப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம். இதுக்கு மிடில் நீங்கள் இன்னும் ஒரு மினிமமாக குட்டி நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் வச்சும் கூட நீங்கள் வந்து உங்கள் ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து நான் மேக்ஸிமமாக சொல்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு 44 பாயிண்ட்ஸ் இங்கே மட்டும். ஸோ நம்மளோட செகண்ட் ட்ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு 44 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து நீட்டாக சாலிடாக ப்ராஃபிட் புக்கிங்கில் நீங்கள் நீட்டாக வெளில வந்துருக்கலாம். ஸோ இது நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ். ஆக்சுவலி
ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஒரு 55 பாயிண்ட்ஸ், தென் செகண்ட் ட்ரேட், தென் அகைன் நம்ம என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஏன்னா நம்மளோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு நாளைக்கு நம்ம 4 ட்ரேட்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ணுவோம் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில். கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம ட்ரேட்ஸ் என்ட்ரு ஆக மாட்டோம். அன்றைக்கி நமக்கு 0 ட்ரேட்ஸ் இருந்தாலும் சரி, நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னா அன்றைக்கி ட்ரேட்ஸ் கிடையாது. ஸோ நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து அதுலேயுமே மேக்ஸிமமாக நம்ம 4 மட்டும்தான் அட்டன் பண்ணுவோம். அதுக்கு மேலே நம்ம அட்டன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு நம்ம லைனில் கிடைச்சது இல்லையா. ஸோ இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25231 நீங்கள் வந்து பை பண்ணியிருக்கணும். இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து புட் சைடில் நீங்கள் பை பண்ணியிருக்கணும். பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்களேன், இதோட லோ வரைக்குமே உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான். 25151 வரைக்குமே ப்ராஃபிட் புக்கிங் தான். இங்கேயும் வந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். இதில் நீங்கள் மிடில் இங்கே கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிருச்சு, நான் இதிலே வந்துட்டு ஒரு மினிமமான நீங்கள் டார்கெட் நீங்கள் செட் பண்ணியிருந்தாலும் உங்கள் டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கும் கம்பல்சரி இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், இது மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து 80 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இங்கே வந்து சூப்பராக இங்கே வந்து ப்ராஃபிட் புக்கிங் கூட நீட்டாக வெளில வந்துருக்கலாம். ஸோ நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் இன்றைக்கி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. ஓவரால் ஒரு 179 ப்ளஸ் இங்கே வந்துட்டு 179 பாயிண்ட் வந்துட்டு நமக்கு வந்து நிஃப்டி 50ல் மட்டும் இல்லையா. நான் பேங்க் நிஃப்டியும் கம்பேர் பண்ண வந்தேன். ஆக்சுவலி இதுவும் நிஃப்டி 50ல் மட்டுமே நீங்கள் வந்துட்டு 179 பாயிண்ட் வந்து நீங்கள் சாலிடாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். இது வந்து நான் மேக்ஸிமமான ப்ராஃபிட் சொல்கிறேன். இதுக்கு இன்பிட்வீனாக நீங்கள் உங்களோட ப்ராஃபிட் உங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும், இதில் நீங்கள் ஷார்ட்டாக மினிமமாக எங்கே செட் பண்ணியிருந்தாலும் ஷுவராக உங்களோட டார்கெட் வந்து நமக்கு வந்து அச்சீவ் ஆயிருக்கும். ஸோ சூப்பராக இருந்தது இன்றைக்கி மூவ். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட டார்கெட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் ஃபுல் மூவுமே வந்துட்டு நம்ம ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே தான் மொமெண்டம் இருக்கும். இது டெய்லி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், டெய்லி அனாலிசிஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம செட்டப் பற்றின கொஞ்சம் அக்யூரசி லெவல் பற்றி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வந்துட்டு நிஃப்டி 50க்கு நம்ம நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். நிஃப்டி 50 நாளைக்கு எக்ஸ்பைரி டேட், ரைட். ஸோ இப்போ வந்துட்டு அதுக்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணேன், நாளைக்கு எக்ஸ்பைரி டேட் நிஃப்டி 50. இப்போ நாளைக்கு நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸில் மூவ் கிரியேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 25284, then 25333, 25393, then 25436, then 25562, 25669, 25736, 25809. ஸோ இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா மூவ். இதே நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் கிரியேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கும் நம்ம வந்துட்டு டார்கெட்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நத்திங் டு வரி. எப்படி இருந்தாலும் நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் வரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, அப் ட்ரெண்ட்ஸில் மூவ் இருந்தாலும் சரி, நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ட்ரெண்ட் லைன் ப்ராப்பராக மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி ட்ரேட்ஸ் பை பண்ணுங்கள். ஷூராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடச்சிட்டு இருக்குது. ஸோ வாங்க இப்போது டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். 25167, 25075, 24974, then 24971, I'm sorry, 21, then 24834, 24781, 24724, then finally 24665. இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸ் ஆர் டவுன் ட்ரெண்ட்ஸ். ட்ரெண்டில் எப்படி மூவ் இருந்தாலும் சரி, நம்ம இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா ப்ராப்பராக பை பண்ணுங்கள். ஷுவராக வந்துட்டு சூப்பரான ப்ராஃபிட்டோட வித் குட்டி ஸ்டாப் லாஸோட நம்மளோட ட்ரேட்ஸ் இருக்கும். வாங்க இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கான அனாலிசிஸ், இன்றைக்கி மண்டே ஸ்டேட்டஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு தென் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஸ்டேட்டஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் ஆக்சுவலி வந்துட்டு நமக்கு வந்து ஒரு சிங்கிள் ட்ரேடு தான் இல்லையா, இன்றைக்கி ஸ்டேட்டஸ் சிங்கிள் ட்ரேடு தான். சிங்கிள் ட்ரேடுமே ஒரு சூப்பரான ட்ரேடாக நமக்கு இன்றைக்கி கிடச்சிது இல்லையா. ஸோ வாங்க ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துடலாம். எஸ், பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா சேம் தான். நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த கன்ஃபர்மேஷனும் நம்ம எந்த ட்ரேட்ஸும் என்ட்ரு ஆக மாட்டோம் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேடுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம அட்டன் பண்ணல. நெக்ஸ்ட் ட்ரேட் நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் ஒரு டவுன்வர்ட்ஸில் இங்கே நமக்கு வந்துட்டு ரிவர்சல் ஒரு கன்ஃபர்மேஷன் ஒன்று கிடச்சிது. ஸோ வந்து இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்லேயே நம்ம நீட்டாக என்ட்ரு ஆயிருக்கலாம். ஓகேயா, இங்கே வந்து 55601 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதோட லோ வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு வந்து சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங் தான். ஆக்சுவலி உங்களுக்கு இங்கே வரைக்குமே ப்ராஃபிட் புக்கிங் தான் இது கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா. ஏன்னா நமக்கு வந்து இந்த பாயிண்ட் இந்த வேல்யூலேயே நமக்கு வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சாச்சு. இங்கேயே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம வந்துட்டு இது நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் ரிவர்ஸில் கன்ஃபர்மேஷன் கிடச்சி இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி என்ட்ரு ஆகிட்டோம். பை பண்ணியாச்சு. இங்கே நம்ம இப்போ என்னென்னா நமக்கு டவுன்வர்ட்ஸில் கன்ஃபர்மேஷன் ரைட். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து புட் சைடில் நம்ம பை பண்ணியிருக்கணும். இங்கே நீங்கள் பை பண்ணிவிடுங்க. அதே நேரம் நான் எப்போ சொல்கிறது தான், டார்கெட் ப்ரைஸ் செட் பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் ஸ்டாப் லாஸும் செட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ட்ரேட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா இது நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணும்போது இதோட பிஃபோர் கேண்டிலோட ஹை வேல்யூவாக நம்ம ஸ்டாப் லாஸ் வேல்யூவாக செட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேட்ஸ் பை பண்ணுவோம். ஸோ பை பண்ணிங்க அப்படின்னா இங்கேருந்து சூப்பரான ஒரு டவுன்வர்ட் மூவ் தான் இல்லையா, ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன்வர்ட் மூவ் தான். பட் இது என்னென்னா நிறைய டைம் டிலேயோடு நமக்கு வந்து டவுன்வர்டில் தான் மூவ் ஃபுல்லாக இருந்தது. பட் கொஞ்சம் டைம் டிலேயோட மூவிங் இருந்தது இல்லையா. அதனால என்ன பண்ணுங்கள், மேக்ஸிமம் நான் ஆல்ரெடி நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஷார்ட் டைமில் நீங்கள் வந்துட்டு உங்களோட டார்கெட் நீங்கள் செட் பண்ணி நீங்கள் நீட்டாக வந்துட்டு அச்சீவ் பண்ணிவிட்டு வெளியே வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துருங்க. அது நமக்கு வந்து அதுதான் பெரிய ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு டைம் டிலே ஆக நம்மளோட ப்ரீமியம் ரேட் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நம்ம டார்கெட் அச்சீவ் ஆனாலும் கூட அந்தளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்காது நம்மளோட ப்ரைஸ். ஓகேயா, ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம வந்து பை பண்ணியாச்சு. பை பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் ஒரு மினிமமான டார்கெட் செட் பண்ணிட்டு நீட்டாக வெளில வந்துடலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே இப்போ நான் பண்ணது வந்துட்டு இங்கே ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நமக்கு வந்து ஒரு 123 பாயிண்ட் வந்து சாலிடாக நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி 55478 வரைக்கும் இதோட லோ என்னது நமக்கு 55478 இல்லையா. ஸோ இங்கே வந்து இதோட ஓகே. நெக்ஸ்ட் இங்கேருந்து நமக்கு கொஞ்சம் அப்படி ரிவர்சல் மூவ் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் ப்ராப்பர் இல்லாமல் மொமெண்டம் இருந்தது இல்லையா. பட் லாஸ்ட் வந்து அச்சீவ்டு. ஆனால் இங்கே வந்துட்டு நமக்கு இங்கேயே என்ன இதோட நம்ம செட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே உங்களுக்கு வந்து ஒரு 123 பாயிண்ட் அதுவே ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் தான் இல்லையா. ஸோ இங்கேருந்து 123 பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் சாலிடாக நீட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். இல்லை இதில் மினிமமாக நீங்கள் செட் பண்ணியிருந்தா கூட உங்கள் டார்கெட் அச்சீவ்டு தான். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் நீங்கள் உங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுவுமே நீட்டாக அச்சீவ் ஆகிட்டு நீட்டாக நம்ம வெளியில் வந்துடலாம். ஏன்னா நம்ம ரிஸ்க் இல்லாமல் அட் த சேம் டைம் ப்ராஃபிட்டை ஒரு மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போகணும். மந்த் எண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷுவராக வந்துட்டு நம்ம வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் மூவில் தான் இருப்போம். ஏன்னா ஸ்டாப் லாஸில் ரொம்ப மைல்டாக தான் ஹிட் ஆகுது. ஸோ அதனால் வந்து இங்கே நமக்கு ப்ராஃபிட் புக்கிங்கோட கம்பேர் பண்ணல அது ரொம்ப அது இல்லவே இல்லைங்கிற மாதிரி தான். ஓகேயா, ஸோ அதனால் ரிஸ்க் இருக்கக்கூடாது. ப்ராஃபிட் எப்போவுமே மேக்ஸிமமாக இருக்கணும். லாஸ் ஹிட் ஆனாலும் அது ரொம்ப ரொம்ப மினிமமாக இருக்கணுங்கிறது தான் நம்மளோட மெயின் ஸ்ட்ராட்டஜி, மெயின் மோட்டிவ் அதுதான். ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இந்த டார்கெட்ஸ் நம்ம அதை திங்க் பண்ணி தான் இந்த டார்கெட்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸிமம் டைம் டிலே இல்லாமல் நம்ம வந்து ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுறது தான் நமக்கு வந்து ஸ்மார்ட் ஒர்க், ஸ்மார்ட் திங். ஓகேயா, ஸ்மார்ட் மூவாக இருக்கும் மார்க்கெட்டில் பொறுத்தளவுக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு டைம் டிலே இல்லாமல் எவ்வளோ ஷார்ட்டாக உங்களோட டார்கெட் அச்சீவ் பண்ண முடியுமோ அச்சீவ் பண்ணிவிட்டு அது ஒரு மினிமமோ ஒரு மேக்ஸிமமோ நமக்கு வந்துட்டு சூப்பராக அச்சீவ் பண்ணிவிட்டு நீட்டாக வெளியில் வந்துருங்க. இதுவே ஒரு மேக்ஸிமம் டார்கெட் இல்லையா. ஸோ அதனால் டைம் டிலே எடுத்துக்காதீங்க. எடுத்துக்கும் போது ப்ரீமியம் ரேட்டில் நமக்கு வந்து லாஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ரீமியம் ரொம்ப ரெடியூஸ் ஆகும்போது ரொம்ப பெரிய லாஸுக்கும் ஹிட் ஆகும் இல்லையா. ஸோ இதான் பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கான அனாலிசிஸ். ஆக்சுவலி சிங்கிள் ட்ரேட். பட் நீங்கள் இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு டார்கெட் அச்சீவ்டு தான். பட் நான் இங்கேயே நம்மளோட ட்ரேட் வந்து நம்ம இங்கேயே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இங்கேயே ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக வெளியிலேயும் வந்தாச்சு. ஓகே, பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கான அனாலிசிஸ் தான், மண்டே அனாலிசிஸ் தான். சாலிடாக ஒரு 123 பாயிண்ட் சிங்கிள் ட்ரேடில் 123 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக நம்ம வெளியில் வந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட்ஸில் மூவ் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட்ஸை பார்த்துடலாம். 55525, தென் 55794, 56024, தென் 56134, 56399, then 56640, 56883, 57078.
இது வந்து நமக்கு அப்ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா பேங்க் நிஃப்டி நாளைக்கு அப்ட்ரெண்ட்ஸில் மூவ் கிரியேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். இஃப் சப்போஸ் டவுன் ட்ரெண்ட்ஸில் மூவ் கிரியேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். 55165, தென் 550, 50, 549, 01, then 547, 67, 544, 85, 542, 12, 540, 76, 53, 934. ஸோ இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் டுமாரோ பேங்க் நிஃப்டி. ஸோ போத் நம்ம பார்த்தாச்சு இல்லையா, ஃபுல்லாக பார்த்தாச்சு. பேங்க் நிஃப்டிக்கானதும் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் டார்கெட்ஸ் பார்த்தாச்சு. அட் த சேம் டைம் இன்றைக்கான கிளியர் அனாலிசிஸும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க இந்த ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ட்ரேட்ஸ் என்ட்ராங்க. ஸோ கன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னா நத்திங் டு வரி, ட்ரேட்ஸ் என்ட்ராக வேண்டாம். அது வந்து நம்ம ரிஸ்க்லேருந்து சேஃபாக இருக்கிறதுக்கான ஒரு மூவ் தான். ஸோ அதனால் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணுங்கள். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரி ட்ரேட்ஸும் நமக்கு கிடச்சிட்ருக்கு. ஸோ நாளைக்கும் எப்படி இருக்குது, நாளைக்கு எப்படி இருந்ததுங்கிறத வந்துட்டு நாளைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.